அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. அம்மா பார்த்தீங்கன்னா அண்ணன் நேற்று வந்திருந்தாங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சாட்டர்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அம்மா பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, மருதாணி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஊர் சைடு வந்துட்டு நல்லா கிடைக்கும். அப்புறம் கத்திரிக்காய், நாட்டு தக்காளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அம்மா என்னென்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசான ஐட்டம், யாரெல்லாம் அந்த ஐட்டம் சாப்பிட்ருக்கீங்க? சின்ன பிள்ளையில நான்லாம் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே இன்ட்ரோ வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாப்பா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அஃப்ரா குட்டியை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சாங்க மேடம், தூங்கவே இல்லை. இப்போ தான் நல்லா தூங்க வச்சுட்டு மற்ற வேலைலாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பா. அதுவும் உங்கள் அக்கா வீட்டில் இருந்தான்னு வைங்களேன், அவளை டார்ச்சர் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருப்பா. அவளை யார் கூடயும் விளையாட விட மாட்டா. போய் இவளை தூக்கி வச்சுக்கிட்டே விளையாடணும்னு சொல்லுவாள். குட்டி பாப்பா இல்லையா, அதனால் அவங்க அக்கா கூடயே இருக்கணும்னு சொல்லுவாள். அவளை விளையாட விட மாட்டா. அவளுக்கு கடுப்பாயிரும், இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடி இருக்கே, அப்படி தான் ஆயிரும் அப்படின்னோட மைண்ட் வாய்ஸு. சரி, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எப்போ போனாலும் இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு அப்படியே பறிச்சுட்டு வந்துடுவாங்க. என் தம்பி கூட கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான், அம்மாவுக்கு வந்துட்டு எந்த மரமும் கண்ணில் படவே கூடாது, அவ்வளோதையும் பறிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா மருதாணி, கொஞ்சம் வந்துட்டு அவிஞ்சு போன மாதிரி இருக்குது, ஆனால் அரைச்சா கரெக்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மோதிர அப்பளம் சொல்லுவாங்கள்ல, அந்த அப்பளம் இதெல்லாம் எங்கள் ஊர் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொரிக்கடலை, இங்கே வாங்குகிற பொரிக்கடலைக்கும் ஊரில் வாங்குகிற பொரிக்கடலைக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் பர்ஃபி, அப்புறம் மிக்சர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும்ல, அந்த மிக்சரு, பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, இது பார்த்திங்கன்னா செடியிலேருந்து அப்படியே பிடுங்கியே எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க. நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த தக்காளி, 2 போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் தக்காளி இல்லையா. அப்புறம் பனங்கிழங்கு, இது வந்துட்டு அவிக்காத பனங்கிழங்கு தான், பச்சையாக தான் இருக்குது, நம்ம அவிச்சிக்கிறலாம். மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண்ணுக்கு அடியில் தானே விளையும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிச்சிட வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மங்கருது கொடுத்து விட்டுருந்தாங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அம்மா வந்துட்டு பறித்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு சும்மா வாக்கிங் மாதிரி போவோமா ஈவினிங் டைமில், அப்போ வந்துட்டு அந்த செடியிலேருந்து பிடிங்கிட்டு சும்மா கசக்கியே சாப்பிடுவோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அம்மா இதையும் பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காய், இந்த கம்பை வந்துட்டு இந்த மாதிரி நெருப்பில் வாட்டியும் சாப்பிட்லாம், சும்மா அப்படியே கசக்கியும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் சின்ன பிள்ளை எங்கள் அம்மா காட்டுக்கு கூட்டு போவாங்களா, அப்போ சும்மா இந்த மாதிரி பறித்து கசக்கி கொடுப்பாங்க. அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லினேன்ல, சும்மா டப் 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 டப்னு வெடிக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா தான் பண்ணி தருவாங்க. இன்றைக்கி தான் நானாக பண்ணி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் அப்படியே வாட்டிடலாம். இதெல்லாம் அந்த நெருப்பு அடுப்பு இருக்கும்ல, அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா காட்டுக்கு போயிட்டு வருவாங்களா, காலையில் 5 மணிக்கெலாம் போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மணி ஆயிரமா. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. காய்கறி எல்லாம் அப்படியே காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா தோட்டத்து காயின்றனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு 7 மணிக்கெலாம் தூங்கிடுவோம் ஊரில். நான் சின்ன வயசில் சொல்கிறேன், நாங்கள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா சென்னைக்கே வந்தோம். அது வரைக்கும் அப்படி தான் எங்கள் ரொட்டீன் இருக்குமே. காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் மாசாக்கு போயிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கசக்கிட்டு எடுத்து வச்சிடலாம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா, நான் பச்சையாலாம் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே நம்ம பனங்கிழங்கையும் பார்த்திங்கன்னா அவிச்சிடலாம். நம்ம வீட்டில் இவ்வளோ ஒரு பெரிய பாத்திரம் இல்லையா, அதனால் கட் பண்ணி அவிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதாவது காய் பொரிச்சிக்கலாம், அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு. அப்புறம் அம்மா ஒன்று கொடுத்து விட்டுருந்தாங்க, அரிசி கொடுத்து விட்டுருந்தாங்க. சிவப்பாக இருக்கும், சிவப்பரிசி. இதை ஊற வச்சுட்டு தேங்காய், சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு தேங்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசு மெமரிஸ் தான். நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் ஊரில் இருந்திருந்தாங்கன்னு, அந்த கிராமத்தில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே. இதோட இலந்த பழம் அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். அப்போல்லாம் 50 பைசாக்கெலாம் தருவாங்க. நம்ம ஸ்கூல் விட்டு வரப்போ வெளியில் விற்கிற ஸ்நாக்ஸே பார்த்திங்கன்னா இலந்த பழம், நாவப்பழம் அந்த மாதிரி தான் விற்கும். இல்லைன்னு வைங்களேன், மரத்தில் கிடந்து கீழெல்லாம் விழுந்து கிடக்கும், அப்படியே பொறுக்கி சாப்பிட்றது. அது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
அதுதான் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு 2 கையால் இந்த மாதிரி கசக்கணும்னா அந்த கம்பு தனியாக வந்துடும். அந்த ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது கம்பு. அதோட வந்துட்டு டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கையில் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பார்த்திங்களா வருதுல்ல, இதெல்லாம் கம்பு தெரியுதா? நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் கம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் குட்டி குட்டியாக, நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா கம்பு வந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சோண்டு தானே, கையில் கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கையிலே கசக்கி விட்டேன்ல, அதனால் இப்படி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காதுல்ல, அதனால் ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கிடலாம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக புளியும் ஊற வச்சுட்டேன். சும்மா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி காடை முட்டை தான் வந்துட்டு அவிக்க போகிறேன்னா அதுக்காக காடை முட்டை எடுத்தாச்சு, தண்ணியும் வச்சாச்சு. நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டே கம்பு இது பண்ணல, அதை சாப்பிட்டுட்டே அப்படியே வேலை செய்யலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டே செஞ்சோம்னா அப்படியே டைம் போயிடும்ல, அது ஒரு ஹேபிட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டே வேலை செய்யலாம். இப்போ காடை முட்டையை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஃபுல்லாகவே சேர்த்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. குட்டி குட்டியாக இருக்கிறனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அஃப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி குட்டியாக அழகாக இருக்கா. அவிச்சதுக்கப்புறம் முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக இருக்கும். அதனால் அஃப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணியில் போட்டுடலாம். ரொம்ப காடைக்கறி, காடை முட்டை எல்லாம் உடம்புக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் சொல்லுவோம். அதுதான். தண்ணியில் போட்டுட்டு உப்பு போட்டுட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு வெந்துடும். கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பாக்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, அஃப்ரா குட்டிக்கும் கொடுப்பேன், அஃப்ரீன் அம்மாவுக்கும் ஃபேவரெட். எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு 4 முட்டை வரும். அதுதான் போட்டாச்சு. அஃப்ரா குட்டி எங்கள் நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் விளாண்டுட்ருக்காங்க. ஒரே சத்தமாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம், அவ்வளோதான். அது ஐயோ அது பாட்டுக்கு அவிஞ்சிட்ருக்கோம். இந்த ஒரு முட்டை அப்படியே மேலே வருது, அவ்வளோதான். ஆன் பண்ணிடலாம். இந்த ஒரு முட்டை மேலே வருது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது. அவிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். பாட்டுக்கு அவிஞ்சிட்டு இருக்கட்டுமா. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிடலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இதுக்கு எல்லாமே கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் புளிக்குழம்புல போட்டால் எந்த குழம்புலையுமே நம்ம வெங்காயம் குட்டி வெங்காயம் இருக்கும்ல, இந்த வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக ஒரு காரமாக ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறலாம். புளியும் ஊற வச்சாச்சு. நம்ம வீட்டில் மீன் குழம்பு மசாலா ஆல்ரெடி ரெடியாக இருக்கும்ல, அதை போட்டு ரெடி பண்ணிட வேண்டியது தான். சப்போஸ் மீன் குழம்பு மசாலா இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டால் கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உரிச்சிடலாம். இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அஃபீன் அத்தாவோட ஃபேவரெட்டு. கடகடன்னு பார்த்திங்கன்னா குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா அதில் மொச்சப்பயிறு, தட்டாம்பயிறு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். பட் அஃபீன் அத்தாக்கு அந்த பயிறு போட்டால் அவ்வளோவா பிடிக்காதா. அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்துட்டு உருளைக்கிழங்கு இல்லை, சரி இதுவே நிறைய காய்கறி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இன்றைக்கி நான் சாம்பார் பொடி தான் போட்டேன். அந்த புளிக்குழம்புல என்னமோ சாம்பார் பொடி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு சூப்பராக குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அமோகமாக இருந்துச்சு குழம்பு. அப்படியே சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் ஃப்ரை பண்ண போகிறேன்னா அதே கட் பண்ணி நம்ம எப்பயும் செய்வோம்ல அதே மாதிரியே செஞ்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா அவிஞ்சிருச்சா. இப்போ வந்துட்டு தோலை உரிச்சு வச்சிடலாம். ஒரு முட்டை வந்துட்டு மேலே வந்துட்டே இருந்துச்சுல, அது ஒன்றுமே ஆகலை. நான் செக் பண்ணி பார்த்தேன், அது என்னன்னு தெரில. ஆனால் அப்படியே கையோட கையை வந்துட்டு கிழங்கையும் வந்துட்டு அவிக்க வந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னு வைங்களேன், சூப்பராக வெந்துடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அஃப்ரா குட்டி வந்துட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதோட அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய வேலையை எல்லாமே முடிச்சாச்சு. கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போச்சு. இந்த கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் அஃப்ரீன் அம்மா சாப்பிட மாட்டாங்க. நான் அஃப்ரீன் அத்தா யாருக்காச்சும் கொடுக்கலாம், அவ்வளோதான். அது என்னமோ அஃப்ரீனுக்கு பிடிக்காது. பீட்ரூட் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வீட்டோட லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம். காடை முட்டையை அவிச்சு குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல, இதனால தான் அஃப்ரீனுக்கு இந்த முட்டை பிடிக்கும். எப்பயும் போல் சாப்பாடு, அப்புறம் புளிக்குழம்பு, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதோட முடிச்சிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வீடியோ எடுத்தேன். ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டாங்க, என்ன டே இன் மை லைஃப் vlog போடலையா சிஸ்டர்னு சொல்லிட்டு. சரி அப்லோட் பண்ணிடலாம் இருக்கிற வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.